நம்ம வாங்கின செருப்படியை நம்ம மற்றவங்களுக்கு சொன்னாலே போதும், அவங்க வந்து செருப்படி வாங்காமல் தப்பிக்கலாம். அதுதான் என்னோட லாஜிக்கு. அதை தான் நான் உங்கள்கிட்டலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்பவும் போல் லைக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு தெரியும். ஓகேவா? உணர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணுங்கள். எமோஷ்னலாக கண்ட்ரோல் பண்ணாலே போதும். நீங்கள் தான்ப்பா ஸ்ட்ராங்கு. நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், அழுதாலும் ஓவர் ஆக்ட் பண்ணி அழுகிறது, சிரிச்சா அதை விட ஓவர் ஆக்ட் பண்ணி, அதாவது சந்தோஷம் வந்துருச்சுன்னு பேசினா வந்துட்டேன், மணி என்ன 3 ஆயிட்டு நம்ம வந்துடுவோம். என்னக்கா நீங்கள் இத்தனை நாள் எங்கே போனீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லாவே புரியுது. என்னடா செய்கிறது, கொஞ்சம் ஒர்க் இல்லையா? அவங்களுக்கே நல்லா தெரியும், நோம்புக்கு அப்புறம் பெருநாள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எங்கேயுமா இப்போ ஷாப்பிங்கு பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிடுச்சு. இனிமேல் நான் நல்ல பிள்ளையா நல்ல செல்லக்குட்டியாக வந்து நான் வீடியோ போட ஆரம்பிச்சிடுவேன். ஸோ நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க ஆரம்பிங்க. இன்றைக்கி என்ன தெரியுமா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். சமாளிக்க முடியாத தங்கங்களெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தான். என்னக்கா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினைக்காதீங்க. ஆமாப்பா, தங்கமும் ஒன்று இவங்களும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எந்நேரமும் விலை ஏறிக்கிட்டே போகிற மாதிரி இவங்க மூஞ்சி எந்நேரமும் ஏறிக்கிட்டே தான் போகும். எப்போ ஏறுது எப்போ இறங்குதுன்னே தெரியாது. ஸோ அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல வந்திருக்கேன். நம்ம வாழ்க்கையில் சில பேர் இருப்பாங்கப்பா, எவ்வளோதான் நம்ம நல்லா சந்தோஷமாக அவங்கள ரொம்ப ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டாலும் சரி, நம்மளை அவங்க ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்கிட்டே இருப்பாங்க. அது ஏன்னு அவங்களுக்கு புரியுதோ இல்லையோ, நமக்கு சுத்தமாக புரியவே செய்யாது. ஸோ அந்த மாதிரி உள்ள ஆட்களெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்ல வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 10 பவர்ஃபுல் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரியா? ஒவ்வொரு பாயிண்ட்டுமே சும்மா முத்து முத்தா இருக்கும். அதில் 4வது பாயிண்ட் தான் எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா ஓவர் திங்க் பற்றி பேசியிருப்பேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு அமைதியாக இருங்கம்மா. உடனே எதுக்குமே பதிலை சொல்லாதீங்க. இந்த முந்திரி கொட்டைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த முந்திரி கொட்டையை விட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிங்க. இவன் பேசுறது சரியா? இவனுக்கு நம்ம வந்து பதில் சொல்லலாமா வேண்டாமா? சொன்னால் என்ன நடக்கும்? சொன்னால் இவன் மண்டையை நம்ம பிச்சுக்குவோமா இல்லை அவன் பிச்சுக்குவானான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு யோசிங்க. எடுத்த உடனே படபடன்னு நீங்கள் புரிஞ்சிங்கன்னா அப்புறம் வந்து அவனுக்கு சாதகமாயிருமே தவிர நம்ம வந்து அந்த இடத்துல கெட்டவங்களாயிருவோம். ஸோ அதனால் ரொம்ப காமாக அமைதியாக ஈஸியாக சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படி? நம்ம வந்து அமைதியாக இருந்தால் மட்டும்தான் முடியும். ஆனால் நமக்கு ஃபஸ்ட்டு கோபம் வரும், அது வேறு விஷயம். பட் கோபத்தை நம்ம தான் அடக்கிக்கணும். ஏன்னா சொல்லுவாங்க இல்லையா, சூரியனை பார்த்து நாய் குலைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சாக்கடை மேலே கல் விழுந்தால் சாக்கடைக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு தான் பிரச்சனை. ஏன்னா அந்த தண்ணி நம்ம மேலே தெரிச்சா நம்ம மேலே தான் நாரும். ஸோ அதனால் அமைதியாக தூரம் வந்துட்டா நமக்கு தான் நிம்மதி. குறை சொல்லவே சொல்லாதீங்கப்பா. ஏன்க்கா இப்படி சொல்கிறீங்க அப்படிங்காதீங்க. ஆமாப்பா, குறையே சொல்லாதீங்க. ஏன்னா அவங்கள ஜட்ஜ் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்களோட மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து தூரம் நவுண்டுட்டோன்னு வைங்களேன், கரைச்சலே இல்லை. நம்ம குரலை வந்து ரொம்ப ஒசத்தி பேசி ரொம்ப கவலைப்பட்டு ரொம்ப கத்தி இதெல்லாம் பண்ணணும்னா நம்ம இருக்கிற உடம்பு இருக்கிற லட்சணத்துக்கு நமக்கு தான் பிரச்சனை வரும். அதுங்களுக்கு ஒன்றுமே செய்யாது. நல்லா கவனித்து பாருங்களேன், ரொம்ப கோவப்பட்டு அழுது ஆவேசப்பட்டு நம்ம வந்து ஓவர் திங்க் பண்ணி என்ன ஆகுது, நம்ம உடம்பு தான் கெட்டு போகுது. அதுக்கு பதிலாக சீப்பா உன் புத்தி இவ்வளோதானே அப்படின்னு நினச்சி விட்டு பாருங்களேன், கண்டிப்பாக அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன இவன் நம்மகிட்ட வந்து சண்டைக்கே வரமாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குரலை ஒசத்தாதீங்க, கண்டுக்காமல் விட்டுருங்க, அவ்வளோதான். 3வது வரம்பு வைங்க. யாரை எங்கே எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வரம்பு வச்சுக்கோங்க. தேவையான இடத்துல நோ சொல்ல கற்றுக்கங்க. எல்லாத்துக்கும் மண்டை உருட்டிட்டு என்னால் முடியும், நான் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குள்ளே போய் மூக்க நுழைக்காதீங்க. எனக்கு மூக்கு பெருசு அப்படின்னு சொல்லிட்டு தேவையே இல்லை. ஏன்னா யாரையும் உங்களை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு நீங்கள் வந்து நடந்துக்கணும். அது என்னக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ஏன்னா உங்களுக்கே நல்லா புரியும். ஏன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் எஸ் சொல்லிட்டு வந்தீங்கன்னு வைங்களேன், நம்மள மாதிரி ஒரு இழிச்சவை இந்த உலகத்தில் கடைஞ்ச இடத்தாலும் கிடைக்க மாட்டாங்க அப்படின்ட்டே சொல்லலாம். ஸோ தேவையான இடத்துல மட்டும் நோ எஸ் சொல்லுங்கள். மிச்சம் எல்லா இடத்துலையுமே நோ சொல்லிடுங்க. நோ சொல்லி பழகிட்டாலே போதும். வாழ்க்கையில் வர 100 பிரச்சனைக்குமே நம்ம வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். மிச்சம் இருக்கிற அதாவது 99 பிரச்சனைக்கு வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். மிச்சம் ஒரே ஒரு பாயிண்ட் தானே, அதுக்கு வேணால் நோ சொல்லிக்கலாம், எஸ் சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ எஸ் சொல்ல கற்றுக்கங்க, நோ சொல்ல கற்றுக்கங்க. 4வது பாயிண்ட்டு, எல்லாத்தையும் தூக்கி குப்பை தொட்டிக்குள்ளே போடுற மாதிரி எல்லாத்தையும் தூக்கி மண்டைக்குள்ளே போடாதீங்க. அவங்க சொல்கிறது எல்லாமே உங்களை பற்றி தான் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு நினைக்காதீங்க. சம்டைம்ஸ் அது அவங்களோட உரிமை. நீ சொல்லிட்டு போடா டே புண்ணாக்கு பையில, நீ சொன்னால் சொல்லிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போய்கிட்டே இருங்க. அதை விட்டுட்டு அவங்களோட எல்லைக்குள்ளே நீ போய் இதுதான் கரெக்டு இதுதான் தப்புன்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க. நாட்டாம தீர்ப்பு சொல்லவான்னு சொல்லிட்டு உங்களை யாரும் செம்பு தூக்கிட்டு வர சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால் எல்லாத்தையும் போட்டு நீங்கள் யோசிக்காமல் அவன் பிரச்சனை அவன் பார்ப்பான், நம்ம பிரச்சனையே நமக்கு இங்கே வண்டியாக இருக்குது. ஸோ நம்ம பிரச்சனை நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு உங்கள் மண்டைக்குள்ளே எல்லாத்தையும் தூக்கி போடாதீங்க. உங்கள் பிரச்சனையை மட்டும் நீங்கள் பாருங்கள், அவன் பிரச்சனை அவன் பார்த்துப்பான். சரியா? 5வது, தேவையில்லாத விவாதத்தை அவாய்ட் பண்ணுங்கள். சில பேர் இருப்பாங்க, தேவையே இருக்காது, சொல்லுவாங்க தெரியுமா, நீ பிடுங்குற ஆணி முழுக்கவே தேவையில்லாத ஆணி தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் தூக்கி மண்டைக்குள்ளே வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது. இந்த மாதிரி பைத்தியங்களை எவ்வளோ சொன்னாலும் திருந்தவே செய்யாது. ஸோ இந்த மாதிரி பைத்தியங்க இருக்கிற இடத்துக்குள்ளே நீங்கள் வந்து போகாதீங்க.
நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒவ்வொரு நாரதர் இருப்பாரு. ஒரு ஒரு சகுனி இருப்பாங்க. இந்த நாரதருக்குள்ளேயும், சகுனிக்குள்ளேயும் போனோம்னா கலகம் பிறக்கும். அதுக்கப்புறம் வலி பிறக்குதோ இல்லையோ, நமக்கு வந்து உடம்பு ஃபுல்லா வலி வர ஆரம்பிச்சுரும். ஸோ, அதனால தேவையில்லாத இடத்துல எவனாவது ஆர்க்யூமெண்ட் பண்ணான்னா, தூர ஓடி போயிருங்க. 6வது சரி, சரி புரிஞ்சிருச்சு. அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு டாபிக்க மாத்துறதுக்கு பாருங்க. "அப்படியா! அவனா இப்படி செஞ்சான். ச்சே! எனக்கு தெரியாம போச்சே!" அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய இவ கணக்கா அங்க போய் உட்காந்துக்கிட்டு கதை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, கிழவி கணக்கா. அத விட்டுட்டு, "அப்படியா! சரி, சரி எனக்கு புரிஞ்சிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல இருந்து ஸ்மார்ட்டா தூரம் நவுன்றணும். எல்லாத்துக்குமே மண்டையாட்டிக்கிட்டே இருக்கிறாம, தேவையில்லாத டாபிக்குள்ள போகாம நீங்க தூர நகல்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பா இத வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா, நானே இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்டின்ட்டு தான் இருக்கிறேன். ஸோ, நான் ட்ரை பண்றத மட்டும் தான் உங்களுக்கு நான் சொல்லுவேன். உங்களுக்கே நல்லாவே தெரியும். நம்ம வந்து புதுசா எதுக்குள்ளயும் போய் வந்து தேட வேண்டாம். நம்ம வாங்குன செருப்படிய நம்ம மத்தவங்களுக்கு சொன்னாலே போதும். அவங்க வந்து செருப்படி வாங்காம தப்பிக்கலாம். அதுதான் என்னோட லாஜிக்கு. அத தான் நான் உங்கட்டலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எப்பவும் போல லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நெறைய பேருக்கு தெரியும். ஓகேவா? உணர்ச்சிய கண்ட்ரோல் பண்ணுங்க. எமோஷனலா கண்ட்ரோல் பண்ணாலே போதும். நீங்க தான்ப்பா ஸ்ட்ராங்கு. நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? அழுதாலும் ஓவர் ஆக்ட் பண்ணி அழுகுறது. சிரிச்சா அத விட ஓவர் ஆக்ட் பண்ணி அதாவது சந்தோஷம் வந்துருச்சுன்னு வைங்களேன், தலகால் புரியாம சுத்துறதுப்பா. ஏன்னா நான் அப்படித்தான் இருந்தேன். அதத்தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு வந்து வீட்ல ரிலேட்டிவ்ஸ் வர்றாங்கன்னு வைங்களேன், அவங்கள தாங்கு, 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 தாங்குன்னு தாங்குனேன். பட் நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது அவங்க என்ன தாங்கவே இல்ல. அப்ப தான் புரிஞ்சுச்சு. அட மரமண்ட நீ தாங்குற அளவுக்கு உன்னைய அவங்க தாங்கலன்னா, நீ விட்டுருடி லூசு. ஏன்டி நீ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அலையுறன்னு சொல்லிட்டு என்ன நானே கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான், இப்ப எனக்கு அறிவு வந்திருக்கு. ஆனா என்ன பிரயோஜனம்? இப்ப அறிவு வந்து வேஸ்ட்டு அப்டின்னே சொல்லுவேன். ஏன்னா, இப்ப அறிவு வந்ததுனால எனக்கு என்ன பிரச்சனைன்னா, ஃபர்ஸ்ட்டு தாங்கு தாங்குன்னு தாங்குனேன் இல்லையா? அதிலே என் உடம்புல இருக்க எல்லா சக்தியுமே போயிடுச்சு. இப்ப வெறும் கூடு தான் இருக்கு. இந்த கூட வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்? இனிமே நான் என் உடம்ப ஸ்ட்ராங் ஆக்கணும், ஸ்ட்ரென்த் ஆக்கணும்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே உங்க வீடியோல எல்லாருமே நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ, அதனால நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, என்னைய வந்து நான் ஸ்ட்ராங் ஆக்க ஆரம்பிச்சுட்டேன். அவங்க எல்லாத்துக்குமே வரிச்சு வரிச்சு கொட்டுனது போதும். இனிமே என்னைய நான் கவனிக்கணுங்கிற அளவுக்கு நான் வந்து ஓரளவு முன்னேறியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ, அதத்தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஏன்னா, என்னைய மாரி எத்தனையோ மக்கள் வந்து குடும்பத்துக்காக, சொந்தக்காரங்களுக்காக உழுந்து உழுந்து உழைச்சு பார்த்துட்டு, கடைசி நம்மள பார்க்கறதுக்கு யாருமே இல்லன்ட்டு நீங்க வந்து நிக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ, யாருக்காகவும் அதிக அளவுக்கு உழைக்காதீங்க. உங்களுக்காக நீங்க உழைங்க. அதுதான் மெயினு. உணர்ச்சிய கண்ட்ரோல் பண்ணுங்க. சந்தோஷமோ, துக்கமோ 2மே ஒரு லிமிட்ல வைங்க. ஏன்னா 2யுமே அளவுக்கு மீறி நான் குடுத்ததுனால தான் இப்ப இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். சரியா? இது என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றதுப்பா. அடுத்து 8 எல்லாரையும் சேஞ்ச் பண்ணவே முடியாது. அப்படித்தானே? நீங்க சேஞ்ச் ஆகலாம். ஆனா, எல்லாரையும் மாத்தணும் அப்படின்னு நீங்க நெனைக்காதீங்க. எல்லாத்துக்குமே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா நெறைய பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் நான் சொல்றது அத்தனையுமே நான் உங்களுக்கு வந்து ஒரிஜினலா நான் பட்ட கஷ்டத்த தான் நான் உங்கட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவ வந்து நான் என்ன பேசினாலும் சரி, நான் 10 வார்த்தை கேட்டா அவ 2 வார்த்தைக்கு பதில் சொல்லுவா. ஏன்னா, அவளுக்கு வந்து என்னைய புடிக்கல அப்படிங்கிறதே நான் கொஞ்சம் வருஷம் கழிச்சு தான் நான் வந்து என் மண்டையில ஏறுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுவரைக்கும் நான் தான் அவங்க மேல பாசமா இருந்துகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது, "ஏய் நம்மள வந்து புடிக்காதவங்கட்ட போய் நம்ம வந்து அதிகமா வந்து பாசத்த காட்டவே கூடாது. நம்ம சேஞ்ச் ஆயிட்டுருக்கோம். ஆனா, அவங்கள வந்து மாத்த முடியாது. ஸோ, அதனால நீ மாத்த ட்ரை பண்ணாத. லூசு மாரி பண்ணாதன்னு" சொல்லிட்டு என்ன நானே திட்டி, என்ன நானே சரி பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ, எல்லாரையும் நீங்க வந்து சேஞ்ச் பண்ண நினைக்காதீங்க. 9 அவசியம் என்றால் அங்கிருந்து விலகுங்கள். இது ஏன் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணுங்கடா. சரியா? டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணாம எல்லாத்தையுமே போய் அவங்கட்ட போய் பேசுறது, புலம்புறது இது எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க. இன்னும் முக்கியமா அந்த டாக்ஸிக் பீப்பிள்லாம் இருப்பாங்க தெரியுமா? அவங்களலாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. வேற வழியே கிடையாது. இல்ல மொத்தமா அவாய்ட் பண்ணிடுங்க. கழுதைங்க நமக்கு தேவையே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா, இதுங்கலாம் ரொம்ப ரொம்ப மோசமானதுங்க. 10வது பாசிட்டிவ் மைண்ட் செட். எதுவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு அமைதி தான் முக்கியம். உங்களோட பீஸ் தான் முக்கியம். உங்க அமைதியே உங்களோட வெற்றி அப்படிங்கிறத மட்டும் மண்டையில ஏத்திக்கிட்டாலே போதும். நம்ம வந்து சந்தோஷமா இருக்கலாம், நிம்மதியாவும் இருக்கலாம். அமைதிங்கிறது பலவீனமா இருக்கிறது இல்லப்பா. அது வந்து கட்டுப்படுத்தப்பட்ட சக்தி அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு நம்மள நாமளே கட்டுப்படுத்தி வைக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம வந்து சந்தோஷமா இருக்கலாம். பட் நம்ம என்ன நினைக்கிறோம், சந்தோஷமா ஆடி பாடி குதிக்கிறதுல தான் சந்தோஷம்னு நினைக்கிறோம். பட் அப்படி இல்ல. அமைதியா இருந்து பாருங்க. அதுவே சூப்பரா இருக்கும். நமக்கு சந்தோஷத்த குடுக்கும். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு புடிச்சிருச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பா வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. ஓகேவா? இந்த மாரி வீடியோஸ்க்காக சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. நீங்க எந்த மாதிரி பீப்பிள ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கிறதை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிருங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் டாட்டா, பாய்மா.